வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் முடிவுகள் வெளியாகிவிட்டது. இதில் நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள் தாங்க இருக்குது. என்ன குழப்பங்கள், ஏன் சார் என்னுடைய மதிப்பெண்களே வரல அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவல் அடங்கியிருக்கு. ஸோ என்னன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய தேர்வர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்றது மினிமம் 75 மதிப்பெண்கள் பெற்றிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதில் 75னா 50 மார்க், 50 கொஷின்ஸ் ரைட்டாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ 50 கொஷின்ஸ் ரைட்டாக இருந்தால் தான் தமிழ் எலிஜிபிலிட்டி 75 மார்க்குக்கு மேலே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருந்தால் தான் அந்த பி மற்றும் சி உடைய மதிப்பெண்கள் கால்குலேட் செய்யப்படும். இல்லைனா ஏவே உங்களுக்கு ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா போயிடுச்சு, எல்லாமே உங்களுக்கு வரவே வராது. ரிசல்ட் வரல அப்படின்றவங்களுக்கு உண்டான காரணம் இது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆண்டோடைய ஹையஸ்ட் மதிப்பெண்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 248. ஓகேங்களா? ஸோ 248 இந்த ஆண்டோடைய ஹையஸ்ட் ஸ்டேட் ரேங்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்திருக்காங்க. இந்த ரேஷியோவில் இருக்கிறவங்க 3-4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ரேங்க்கில் வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ரேங்க்கில் வந்திருக்கவங்க நபர்களுடைய எண்ணிக்கை ஒரு 5-6 பேர் மட்டும்தான். ஸோ இந்த 248 இதை வந்து நாம் டிவைட் பண்ணுறோம் 1.5ஆல். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்குறப்ப டிவைடட் பை 1.5 அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இந்த ஆண்டோடைய ஹையஸ்ட் மதிப்பெண்கள் 165.3. இதுதாங்க இந்த ஆண்டோடைய ஹையஸ்ட் கட் ஆஃப் மதிப்பெண்கள். 165 கொஷின்ஸ் ரைட்டாக இருக்குது அப்படின்னா இந்த ஆண்டில் ஹையஸ்ட்டே அதுதான். ஏன்னா கொஷின் பேட்டர்ன் வந்து அதிகமாக போனது. ஸோ இந்த ஆண்டில் 165 கொஷின்ஸ் ரைட்டு அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு டாப்பில் இருக்கீங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து எல்லாமே நடந்திருக்கு. தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் 150 மதிப்பெண்கள் பெற முடியும் 100 கொஷின்ஸ் ரைட்டாக இருந்தால். ஓகேங்களா? ஏன்னா இந்த ஆண்டு தமிழ் எலிஜிபிலிட்டி ரொம்ப ரொம்ப டஃப்பு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்த காரணத்தினால ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி ரொம்ப கிரிட்டிக்கலாக மாறிடுச்சு அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக கருதப்படுது. இந்த ஆண்டோடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஜென்ரல் ஓசிக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஸோ ஒரு 168 மதிப்பெண்கள் வேணும். 68, 69. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் ரைட்டாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அதை வந்து பார்த்திங்கன்னா கால்குலேஷன் பண்ணுறப்ப 300 மார்க்குக்கு அப்படி பார்க்குறப்ப ஸோ 250 மதிப்பெண்கள் கண்டிப்பாக வேணும். ஸோ அதுவே பிசி கம்யூனிட்டியாக இருக்கணும் அப்படின்னா 220 மதிப்பெண்கள் வேண்டும். எம்பிசி டிஎன்சி கேட்டகரியாக இருக்கும் பட்சத்தில் 210 மதிப்பெண்கள். ஸோ எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா 180லேருந்து 200 மதிப்பெண்கள். ஓகேங்களா? ஸோ பிடபிள்யூடி, எக்ஸர்வீஸ்மேன், டிரான்ஜெண்டர், டெஸ்டிடியூட்டோ, என்சிசி, ஸ்போர்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி கேட்டகரியில் வரப்போ இந்த 300 மார்க்குக்கு இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 180, 170, 160. ஸோ இந்த மாதிரி மதிப்பெண்கள் எடுத்திருந்தால் கூட இவங்களுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்குங்க. ஸோ கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் ரேங்க்கு அப்படின்றது ஒன்று தனியாக இருக்குது. கம்யூவல் ரேங்க்கு, டிஃபரன்ஷியல் ஏபிள் ரேங்க்கு, எக்ஸர்வீஸ்மேன் ரேங்க்கு, டெஸ்டியூட் விடோவுக்கு தனியாக ஒரு ரேங்க்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, பார்ட் ஏ ப்ளஸ்ஸு, பார்ட் பி ப்ளஸ்ஸு அண்டு பார்ட் சி 3மே டோட்டல் பண்ணி உங்களுக்கு கம்யூவல் ரேங்க்கு, ஜெண்டரு, பிஎஸ்டிஎம், ஸ்பெஷல் கேட்டகரி, ரிமார்க்ஸ் இது தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தாங்க உங்களுக்கு கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ நடந்துகிட்ருக்கு. கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கட் ஆஃப் நம்ம சேனலில் ஆல்ரெடி டெலிகாஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ அதுதான் இப்போ ஒரு ஓவராலாக பார்க்குறப்ப 144 கொஷின்ஸ் எடுத்தவங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா 11,506 இதில் ஓவரால் ரேங்கில் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு கிடைக்குமானா கிடைக்க வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி 146 அதே கம்யூவல் ரேங்க்கு ப்ளஸ் ஓவரால் ரேங்க்கு எல்லாமே சேர்த்து 856. ஸோ இவங்களுக்கு கிடைக்குன்னா கிடைக்கும். ஸோ கட் ஆஃப் பேஸ் பண்ணி இவங்களுக்கு கிடைக்கும் 148. ஸோ அந்த கம்யூவல் ரேங்க்கில் வராங்க 5712 அப்படின்ட்டு இவங்களுக்கு
உங்களுக்கு கிடைக்குன்னா கிடைக்கும். ஸோ இப்படி ஓவரால் ரேங்க்குக்கும் கம்யூவல் ரேங்க்குக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ஸோ கம்யூவல் ரேங்க்கில் வரப்போ உங்கள் கம்யூனிட்டிக்கு இந்த இது டிபார்ட்மெண்ட் கம்யூனிட்டி வைஸாக வேக்கன்சிஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதை செக் பண்ணிவிட்டு அந்த வேக்கன்சிஸில் உங்களுக்கு கிடைக்குமான்றதை செக் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி தாங்க கம்யூவல் ரேங்க்கு ஓவரால் ரேங்க் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அந்த ஆண்டோடைய குரூப்போடைய கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் நடந்துகிட்ருக்கு. அடுத்து சிவி ப்ராசஸ் அடுத்தடுத்து கூப்பிட போகிறாங்க. இதற்கான அழைப்பு ஆணைகள் எல்லாமே விரைவில் நீங்கள் பெறலாம். ஸோ சிவி ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 249 இருந்து 180 வரைக்கும் இருப்பவங்களுக்கு கண்டிப்பாக சிவி அழைக்கப்படும். கவலையப்பட வேண்டாம். இந்த மாதிரி தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க அப்படின்னா மீண்டும் நம்மளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்ல தகவல் உங்களுக்கு கிடைக்கும்.